கொண்டாங்க கொண்டாங்க கொண்டாங்க. இதுதான் இப்போ எல்லாருமே தலையில மாட்டிக்கிட்டு வித்த காமிச்சிட்டு இருக்கிற விஷன் ப்ரோ. என்னென்ன கிட்னியை வாங்குனீங்க? இது வரைக்கும் வாங்கின யாரும் கிட்னியை விற்கல. பார்க்குற நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டாதான் கிட்னியை விற்க வேண்டி வரும். சரி, அது எதுக்கு? அப்படி வித்த காமிக்கிற அளவுக்கு இதுல என்ன இருக்கு பார்த்துருவோமா? முதல்ல பாக்ஸ்ல என்ன இருக்கு பாப்போமா? அதான் எல்லாம் போட்டாங்க இல்லையா, நீ என்னது புதுசா போட போற? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. எல்லாரும் போட்டாலும் நம்ம ஃபாலோ இருக்கு, நம்ம ஓபன் பண்ணி காமிக்க வேண்டாமா? என்ன மனுஷன்? ஆல்ரெடி ஓபன் பண்ண பாக்ஸ் தான். பட் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இருந்தாலும் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத லைட்டா ஓபன் பண்ணி காமிக்கிறேன். முதல்ல இதை ஓபன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணால் இந்த மேலேயே இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் விஷன் ப்ரோ. இங்கே சேஃப்டிக்காக அதெல்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க. இது வந்து பின்னாடி மாட்டுறதுக்கான அந்த பெல்ட்டு. இதுக்கே இன்னொரு பெல்ட் ஒன்று இருக்குது. விஷன் ப்ரோ எப்படி இருக்குது அப்புறம் அதை டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ அதை சேஃபாக வைக்கிறதுக்கு இந்த இதெல்லாம் கொடுத்து ரொம்ப பக்காவாக பேக் பண்ணியிருக்காங்க. இந்த பேக்கேஜிங் வெயிட்டே ஒரு பெரிய வெயிட் வந்துடுது. அடுத்து இதுலேயும் விஷன் ப்ரோ அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. இதுக்குள்ள கேட்லாக் கொடுத்துருக்காங்க. கேள்வி எல்லாம் கேட்கப்படாம கேட்லாக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு பாக்ஸ் இருக்கு. இதுல வாவ் துடைக்கிறதுக்கு ஒரு துணி. ஆப்பிளோட ப்ரீமியம் கிளாத். நம்ம ஊர்ல விற்கிற கர்ச்சிப்லாம் கிடையாதுங்க. இந்த கிளாத்தே 2000 ரூபா வரும். இதை வச்சு தான் துடைக்கணும். இதுக்கும் அந்த கர்ச்சிப்புக்கும் என்ன வித்தியாசம்னு தெரிஞ்சா யாராவது கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு பாக்ஸ் இருக்கு. இந்த பாக்ஸில் இந்த தலையில் மாட்டுறதுக்கான ரோப். ஸோ இது வந்து பின்னாடி மட்டும்தான் மாட்டோம். இது வந்து இப்படி தலையோட சேர்த்து மாட்டோம். அதை மாட்டி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம இந்த விஷன் ப்ரோவை மாட்டும் போது இந்த இடத்துல ஒரு சாஃப்டான இது வேணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இதில் ஒன்று இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்பேர்லாம் ஆப்பிள் கொடுக்குறாங்க. அதுதான் ஒரு பெரிய விஷயம் இதில். பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஒரு டைப் சி டு டைப் சி கேபிள் இருக்குது. இந்த கேபிள் எதுக்கு அப்படின்னா பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு. அந்த பேட்டரி இந்த இருக்குது பார்த்தீங்களா, பார்க்கறதுக்கு ஹார்ட் டிஸ்க் மாதிரியே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது ஹார்ட் டிஸ்க் கிடையாது, இதுதான் பேட்டரி. இந்த பேட்டரியை எங்கே போனாலும் தூக்கிட்டே போகணும். ஏன்னா இந்த விஷன் ப்ரோக்குள்ள பேட்டரி கிடையாது. ஸோ இதை அட்டாச் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மெட்டாகோஸ்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா உள்ளேயே பேட்டரி வந்துடும். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கிடையாது. பட் இதை ஏன் தனியாக கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தா 3166 mAh பேட்டரியிலே போட்டுருக்காங்க. பொதுவாக ஆப்பிள் வந்து எவ்வளோ பேட்டரி கெப்பாசிட்டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண மாட்டாங்க. என்னடா தம்மா துண்டு மொபைல்லேயே 5000 கொடுக்குறாங்க, இதில் என்னடா 3000 இருக்குது, ஆனால் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க. அதோட அவுட்புட் வோல்டேஜ் வேறு, இதோட அவுட்புட் வோல்டேஜ் வேறு. இது 13 வோல்ட். ஸோ அதை விட இந்த பேட்டரி கெப்பாசிட்டி வந்து ஜாஸ்தி. அதுக்கப்புறம் இந்த பின் பார்த்தோம் அப்படின்னா இது நார்மலாக டைப் சி கிடையாது. ஸோ காமனான பின் கொடுத்து தான் நல்லா இருந்திருக்கும். பட் இருந்தாலும் ஒரு லாக் டைப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம எங்கே போனாலும் தூக்கிட்டே போகணும் அப்படிங்கிறதுக்காக. டைப் சி அப்படின்னா அது கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும், கலண்டுரும். பட் இது லாக் ஆகிடும் அப்படிங்கிறனால இந்த கேபிள் வந்து அவ்வளோ சீக்கிரம் அதுலேருந்து வெளியில் வராது. அதுக்கப்புறம் இதுக்கான ஒரு அடாப்டர். இந்த அடாப்டர் பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்ல யூஸ் பண்ணுற மாதிரி மாடல். ஏன்னா இந்தியாவில் யூஸ் பண்ணுற மாடல் மாதிரி கிடையாது. ஏன்னா இது இந்தியாவில் லான்ச் பண்ணல, யூஎஸ்ல மட்டும்தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இம்போர்ட் பண்ணி வாங்கினது தான். சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. ஸோ இப்போ இந்த விஷன் ப்ரோவை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். கையில் எடுக்கும்போது ஒவ்வொரு டைமே பார்த்து எடுக்க வேண்டியிருக்கு. பதட்டமா இருக்குல்ல, ஏன்னா அவ்வளோ விலை ஜாஸ்தி. முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஃபுல்லாகவே கிளாஸ் தான். ஸோ இது வழியாக நம்ம டிரான்ஸ்பரண்டாக பார்க்கவும் முடியும். அது போக மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம இந்த கிளாஸ் வழியாக தான் பார்க்குறோம். அது போக இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 12 கேமராஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1 2 3 4 5 ஒரு 6 கேமராஸ் தெரியுது. பாட்டமில் ஒரு 2 கேமராஸ் தெரியுது. அது போக மற்ற கேமராஸ் எங்கேயாவது உள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். மேலே பார்த்தோம் அப்படின்னா 2 பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஏதாவது எடுக்கிறோம் இல்லை ரெக்கார்ட் பண்ணுறோம் அந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் இந்த பட்டன் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த பட்டன் வந்து ஆன் பண்ணுறதுக்கு, பேக் வரதுக்கு, அப்புறம் நம்ம பார்த்துட்டு இருக்கிற அந்த என்விரான்மெண்ட்டை அப்படியே சேஞ்ச் பண்ணுறதுக்கு, வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணோம் டவுன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த பட்டனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ என்விரான்மெண்ட்க்கும் வால்யூம்க்கும் ரொட்டேட் பண்ணோம். மற்ற விஷயங்களுக்கு வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணணும். அப்படியே வால்யூம் அப்படின்னோடனே இங்கே சவுண்ட் அப்படின்னு பார்த்தா இந்த 2 சைட்லையுமே வந்து ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அப்படியே காது பக்கத்திலே சவுண்ட் வந்து ரொம்ப கிளியரா இருக்கு. அவ்வளோ அக்யூரேட்டா நம்மளால கேட்க முடியுது. பட் இதுல நீங்க சவுண்ட் கேட்டீங்க அப்படின்னா வெளியில இருக்கிறவங்களுக்கும் அந்த சவுண்ட் வந்து கேட்குது. நீங்க ஏர்பாட்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்காக இதுல ப்ளூடூத்தும் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சவுண்ட் வந்து நீங்களே உள்ள கேட்டுக்க முடியும். அப்புறம் பின்னாடி வந்து இதை நம்ம தலையில மாட்டுறதுக்காக இந்த ரோப் வந்து கொடுத்துருக்காங்க. இதையுமே நம்ம டைட் பண்றதுக்காக இங்கே ஒரு ரொட்டேட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேணும் அப்படின்னா நம்ம இதை டைட் பண்ணிக்கலாம். பட் இது அந்த அளவுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறதுனால இன்னொரு பெல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணுறேன். சும்மா லாக் டைப் தான். இப்படி பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பெல்ட்டை போட்டுக்கிடுவோம்.
ஃபஸ்ட்டு இதை யூஸ் பண்ணுறதுக்கு இதில் பேட்டரி கிடையாது அப்படிங்கிறதுனால இந்த பேட்டரியை நம்ம கனெக்ட் பண்ணால் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு இந்த பின் எடுத்துகிட்டு இதில் ஒரு சின்ன ரவுண்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க, இதில் ஒரு டாட் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 டாட்டையும் அப்படி மேட்ச் பண்ணோம் அப்படின்னா அது கரெக்டாக உள்ள ஃபிக்ஸ் ஆகும். இப்படி வச்சுட்டு அப்படி ஒரு ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா அது லாக் ஆகிடும். லாக் ஆகிடுச்சு அப்படிங்கிறனால இது வந்து அவ்வளோ சீக்கிரம் கலராது. இப்போது இந்த பேட்டரி இந்த வாலை எங்கே போனாலும் தூக்கிட்டே போகணும். ஃபஸ்ட்டு பாக்கெட்டில் வச்சுக்கிறேன். பாக்கெட் இல்லாதவங்களாம் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்காதீங்க. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஸோ இப்போ மாட்டியாச்சு. ஆல்ரெடி நம்ம இனிஷியல் செட்டப் இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால அந்த விஷன் ப்ரோ அப்படியே அங்கே டிசைனாக வருது. அப்புறம் அந்த கிளாஸ் வந்து 2 கண்ணுக்கிட்டையும் அந்த இது மேட்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த பட்டனை அப்படி ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா அது வந்து மேட்ச் ஆகி ஓகே உள்ளே போயிடுச்சு. இப்போ வந்து பின் நம்பர் கேட்குது. பின் நம்பர் வந்து இப்படி நம்ம டைப் பண்ணாலும் டைப் பண்ணிக்கலாம், இல்லை பிஞ்ச் பண்ணியும் டைப் பண்ணிக்கலாம். ஓகே உள்ளே போயாச்சு. ஃபஸ்ட்டு இந்த விஷன் ப்ரோவை யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட ஐ அண்ட் ஹேண்ட் இது 2மே செட் பண்ணோம். ஏன்னா செட் பண்ணால் தான் நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக யூஸ் பண்ண முடியும், இல்லைனா நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு ஐஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் இந்த இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா மேலே வந்து ரீடோ ஐ செட்டப் ஆல்ரெடி நான் செட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறனால அங்கே ரீடோ ஐ செட்டப் அப்படின்னு வருது. அதுக்குள்ளே போனால் ஃபஸ்ட்டு இந்த லைட் வந்து அட்ஜஸ்ட் ஆகுது, நம்மளால் என்ன லைட்டிங் பார்க்க முடியும் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு இந்த ஒரு டாட் வந்திருக்கு, இந்த டாட்டை வந்து நான் பிஞ்ச் பண்ணணும். நிறைய டாட் வந்திருக்கு, எல்லா டாட்டையுமே நான் பிஞ்ச் பண்ணணும். இதை பார்த்தாச்சு, இதையும் பார்த்தாச்சு, இதையும் பார்த்தாச்சு, இது 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 ஓகே. ஒன் மோர் டைம் இன் பிரைட்டர் லைட்னிங். வா கண்ணு வலிக்கிற அளவுக்கு கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. முடிச்சாச்சு. இதுதான் ஐ செட்டப். நம்ம ஐ வந்து செட் ஆகிடுச்சு இந்த விஷன் ப்ரோக்கு. அடுத்து ஹேண்ட் செட்டப் பண்ணோம். அடுத்து ஹேண்ட் செட்டப் கரெக்டாக ஓகே. ஹேண்ட் செட்டப் கம்ப்ளீட். இப்போ ஐயும் ஹேண்டும் செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆஃபீஸ் செட்டப் இதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது. நம்ம இந்த என்விரான்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த பட்டனை யூஸ் பண்ணணும். ஸோ இதில் 2 ஆப்ஷன் வருது. ஒன்று வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண, ஒன்று என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ண. எதை சேஞ்ச் பண்ண போகிறோமோ அதை பார்த்துட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு. எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. பெரிய ஒரு குளம், தண்ணி இருக்குது, சுற்றி மரங்கள். கை அவ்வளோ கிளியராக தெரியல. இந்த மரங்கள் நிறையா இருக்குது. இந்த பக்கம் மழை வேறு பெய்யுது. நம்ம மேலே தான் ஒன்றும் விழ மாட்டேங்குது. இப்படியே போனோன்னா ஏதாவது ஆப்ஜெக்ட் வந்துருச்சு அப்படின்னா அது காமிச்சிருது. மூவ் பேக் வந்துடுவோம். ஸோ பார்க்கறதுக்கு அப்படியே நம்ம நேரில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இதுலேயுமே நம்ம நிறைய என்விரான்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த சைடில் மெனுவில் வந்தோம் அப்படின்னா இந்த என்விரான்மெண்ட்ஸ்குள்ளே போனோம் அப்படின்னா இங்கே நிறையா கொடுத்துருக்குறாங்க. இதில் ஏதாவது ஒரு இதுக்குள்ளே நம்ம போவோம். நிலாவுக்கு போயிடுவோம். நிலாவுக்கு போயாச்சு. சுற்றி மலை மாதிரி தான் தெரியுது. பெரிய மேடாக இருக்குது. இங்கே ஒரு சின்ன பாறைகள், நிறைய பாறைகள், அங்கங்கே குழி, ஏதோ அந்த டஸ்ட்டு கிடந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. இது நிலா தானா அப்படின்னு தெரில, பட் பார்க்குறதுக்கு ஒரு நிலா மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. ஒரு பெரிய குழி இருக்குது, அது கம்மான்னு கூட சொல்ல முடியாது, அவ்வளோ பெரிய குழி இருக்குது. இங்கே ஒரு நிலா தெரியுது. ஏற்கனவே நிலாவில் தானே இருக்கும். அதுவா மான்மார் கப்பலம். ஆனால் இங்கேயும் நல்லா வெளிச்சமாக லைட்டு போட்ட மாதிரி பளிச்சுன்னு தெரியுது. சரி, இதிலேருந்து நிலாவிலேருந்து அப்படியே ஒரு வீடியோ பார்த்தா எப்படி இருக்கும் பார்ப்போமா? ஃபஸ்ட்டு ஆப் மெனுக்கு போய்க்கிடுவோம். போயிட்டு ஆப்ஸ். இப்போ வந்து நம்ம நிலாவில் இருக்கிறோம். இங்கேருந்து யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். பட் இதில் டேரெக்டாக யூடியூப் ஆப் வந்து கிடையாது. ஏன்னா இது ஆப்பிள் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால யூடியூப் வந்து கொடுக்கல. பட் யூடியூப் அக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரௌசர் வந்துடுது. அங்கே மேலே நம்ம வந்து யூடியூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம சர்ச் பண்ணுவோம். ஓகே, இந்த கீபோர்டு இங்கே வந்துருச்சு. ஸோ இது கீபோர்டு மாதிரி நம்ம வச்சு டைப் பண்ண முடியாது. ஒரு விரல்கிட்ட வேணால் அடிச்சிக்கலாம். கண்மணி அந்த வந்துருச்சு, வச்சுருவோமா? ஐயோ, விளம்பரம் வந்துருச்சு. ஷிப் பண்ணியாச்சு. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே. வீடியோ வந்து நம்ம இப்படி ஃபார்வர்ட் பண்ணலாம், இங்கே இப்படி டபுள் டேப் பண்ணலாம், இங்கே இப்படி பேக் பண்ணலாம். மியூசிக் காப்பிரைட் வந்துடும், அதனால் நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். நிலாவில் படம் பார்த்தாச்சு. வேறு ஏதாவது படம் பார்க்கணுனாலும் நீங்கள் பார்க்கலாம். ஓ, நீ அப்படி வரியா? இங்கே ஜிக் ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ F1 கார். ஸோ எந்த இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. நம்ம வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் F1 கார் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம ரூம் வந்து சின்ன ரூம், கார் வந்து பெருசாக இருக்குது. கார் இன்னும் சின்னது பண்ணுவோம். ஸோ காரை வந்து நம்ம இப்படி சைஸ்க்கு தகுந்த மாதிரி சின்னது பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ரூமுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ
ஓகே, இது ஓரளவு கரெக்டாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு பார்ட்ஸாக இந்த மாதிரி எடுத்து நம்ம அதை தெளிவாக பார்த்துக்கலாம். கரெக்டாக ஃபிட் பண்ண தெரில. ஓகே, இது ஏதோ இன்னொரு பார்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ இவ்வளோ தெளிவாக நம்ம வந்து நிறைய விஷயங்களை பார்த்துக்க முடியும். இது கார்லன்னு மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. மெடிக்கல் ஃபீல்டில் ஹார்ட்டோட ஸ்டென்ட் ப்ரொசீஜர் அதுக்காக. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ். இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஹார்ட்டை எவ்வளோ பெருசாக நம்ம பார்த்துக்கலாம். அப்படியே ரொட்டேட் பண்ணி எப்படி அந்த பிளட் வெசல்ஸ் போகுது, இதெல்லாமே அந்த ஹார்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், இதெல்லாமே நம்ம லைவாக அப்படி நேரில் பார்க்கும்போது இன்னும் ஒரு பெட்டராக ஒரு எப்படி அந்த ஸ்டென்ட் வைக்கிறாங்கங்கிறதுக்கான ப்ரொசீஜர் இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் ஸ்டென்ட் உள்ளே வைக்கிறாங்க. இந்த இடத்துல தான் அடப்பு இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் நான் யூடியூப்பில் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பட் அப்படியே லைவாக நம்ம 3Dயாக பார்க்கும்போது நல்லாயிருக்கு. வாவ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் கொடுத்துருக்குறாங்க. பட் இன் ஃபியூச்சரில் இன்னும் நிறையா இந்த ஜிக் ஸ்பேஸில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து இங்கே ஸ்பேஸ் விஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க, இம்மர்சிவ் ஸ்பேஸ். ஸோ ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியுது. ஸோ இதுதான் சன். இதை நம்ம பெருசு பண்ணிக்கலாம், சின்னது பண்ணாலும் சின்னது பண்ணிக்கலாம். எப்படி எர்த்து சுற்றுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதை சுற்றி நிலா எப்படி சுற்றுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ சூரியன்லேருந்து நிலாவுக்கு வந்து எப்படி நமக்கு வெளிச்சம் வருது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ பூமிக்கு இங்கேருந்து வெளிச்சம் வருது. ஸோ அதுக்குள்ளே நம்ம ரொம்ப டீப்பாக போவேனா. ஸோ பார்க்குறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எஜுகேஷன் பர்பஸில் நிறைய விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்கவுண்டர் டைனோசர்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது என்னென்னா அப்படியே ஒரு வேற ஒரு உலகத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போய் அங்கே வந்து டைனோசர்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட வர்றதை அப்படியே காமிக்கும். ஸோ ஆப்பிள் ஒரிஜினல் இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பட் எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக கொடுப்பாங்களா அப்படின்னா அதுதான் தெரில. அதுக்கு என்னென்ன சப்ஸ்கிரிப்ஷன் வைக்க போகிறாங்களோ, அதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் வைக்க போகிறாங்களோ. ஸோ பட்டர்ஃப்ளை வருது, கையில் உட்காந்துருச்சு. அது பிடிக்க முடியல, போகுது. ஏன்னா அது உண்மை கிடையாது. ஸோ நம்ம ரூம் சின்னது அப்படிங்கிறனால அப்படியே இதாகிடுச்சு. ஸோ டைனோசர் இதுக்கு மேலே நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா ஸ்க்ரீன் கட் ஆகிடும். வெளியில் நின்று பார்த்துக்கலாம், அப்படியே நேரில் பார்க்குற மாதிரி. பாருங்கள், சுற்றி மலை, பாறை, ஒரு குட்டி டைனோசர் வருது. அது பட்டர்ஃப்ளை பிடிக்க போகுது. அப்படியே லைவாக நேரில் பார்க்குற ஒரு ஃபீலை வந்து கொண்டு வருது. நம்ம கை வந்து அவ்வளோ கிளியராக இதில் தெரிய மாட்டேங்குது பாருங்க. ஸோ நம்ம தொட போகும்போது அது கடிக்க வர்றது அப்படியே ரியலாக நம்மளை கடிக்கிற மாதிரி ஒரு பயம் இருக்குது. ஆனால் தொடுற மாதிரி ஒரு ஃபீல்லாம் இல்லை. பட் அது நம்மளை தாக்க வரும்போது அது ரியலாக நம்மளை தாக்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு கொண்டு வந்துருக்கு. கண்ணு முன்னாடி அப்படியே ஒரு டைனோசர் இருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான ஆப்ஸ் எல்லாமே நம்ம வேறு வேறு இடங்களில் வச்சுக்கலாம். இந்த பக்கம் வந்து ஒரு வீடியோ ஓடுது, இப்படி பார்க்கணும் அப்படின்னா டக்குன்னு நம்ம இங்கே பார்த்து அப்படி வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும். அப்புறம் இங்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஆப்ஸ், இதில் ஏதாவது ஒரு ஆப் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இங்கிட்டு வந்தால் செட்டிங்ஸ், வேறு ஏதோ இல்லை இன்னொன்று வைக்கணும் அப்படின்னா ஓப்பன் பண்ணி
ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான இடங்கள்லாம் நம்ம எப்படி வேணாலும் நகட்டி வச்சுக்கலாம், அதோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே டைமில் பல விஷயங்களை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி வேறு ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய கண் வந்து முன்னாடி இருக்கிறவங்களுக்குலாம் தெரியாது. இப்போ என்னோடய கண் வந்து தெரியுதா உங்களுக்கு? தெரியல. ஸோ நம்ம இப்போது இந்த நிலாவில் இருக்கிற இந்த என்விரான்மெண்ட்டை அப்படியே சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த என்விரான்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட கண் வந்து நம்ம யாரை பார்க்குறோம், எதை பார்க்குறோம் அப்படிங்கிறது முன்னாடி தெரியும். இப்போ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண் வந்து கொஞ்சம் ஒரு ட்ரையான ஒரு ஃபீல் வந்து தெரியுது. அதனால் தொடர்ந்து இதை எவ்வளோ நாள் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் நான் ஒரு ½ அன் ஹவர் வரைக்கும் தான் அதிகபட்சமாக யூஸ் பண்ணியிருக்கிறேன். பட் கண்டினியூஸாக மூவிஸ் பார்க்குறது இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண் வலி வருமா அப்படின்னு தெரியல. பட் நிறைய பேர் வந்து தலைவலி வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் எதுவுமே வரல. கண் மட்டும் ட்ரை ஆகிற ஒரு ஃபீல் வந்து இருக்குது. மற்றபடி இதோட வெயிட் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 600 கிராமுக்கு மேலே இருக்குது. அந்த வெயிட் வந்து நம்ம தூக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அது போக அந்த வயரை வேற நம்ம தூக்கிட்டே போக வேண்டியிருக்கு. இது ஒரு 300 கிராம் இருக்குது. இதை வேற பாக்கெட்டில் வச்சு தூக்கிட்டே போகிறதுனால அதை யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது. இதையுமே சேர்த்து கொடுத்துருந்துருக்கலாம், இல்லை ஒயர்லெஸ்ஸாக கொடுத்துருந்துருக்கலாம். பேட்டரியும் உள்ளே சேர்த்து கொடுத்தாங்க அப்படின்னா அது 1 கிலோவுக்கு மேலே வெயிட் வந்துடும். மெட்டாகோஸ்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா பேட்டரியை உள்ளே கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கம்பேக்டாக ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பெட்டராக இருந்திருக்கும். மற்றபடி இது யூஎஸ்ல மட்டும் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. யூஎஸ்ல மட்டும் தான் யூஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் இருக்குது. இந்தியாவில் நீங்கள் இம்போர்ட் பண்ணீங்க அப்படின்னாலுமே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நிறைய விஷயங்களை அக்சஸ் பண்ண முடியல. அதனால இந்தியாவில் இப்போதைக்கு இதோட யூஸ் வந்து பெருசாக கிடையாது. பட் ஃபியூச்சரில் இதோட யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா எஜுகேஷன் பர்பஸில் அதிகமாக யூஸ் பண்ணலாம். நிறைய விஷயங்களை வந்து அப்படியே நம்ம லைவாக கண்ணு முன்னாடி காமிச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே பெட்டராக இருக்கும். பட் இதோட காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது எல்லாருக்குமே இதை காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. ஏதாவது ஒரு சில விஷயங்களை வந்து அப்பப்போ காமிச்சிக்கலாம் ஸ்கூலில், அந்த மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் ஆகும். மெடிக்கல் ஃபீல்டில் அதை கற்றுக்கிறதுக்குலாம் ரொம்பவே யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஹார்ட்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி நம்ம பார்க்கும்போது 3Dயில் அப்படியே சூப்பராக இருந்தது. ஸோ இன்னும் நிறைய விஷயங்களை கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அதுபோல் ஸ்போர்ட்ஸ்லாம் நம்ம கிரவுண்டில் போய் பார்க்கும்போது அது அந்த அளவுக்கு கிளியராக தெரியாது. இல்லை டிவியில் பார்க்குறோம் அப்படின்னாலுமே அதை விட இன்னும் பெட்டராக அப்படியே கண்ணு முன்னாடி அப்படியே லைவாக பார்க்குற ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது. சில வீடியோஸில் அந்த கிளிப்பிங்ஸ் காமிச்சிருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அதிகமாக பே பண்ணி கிரவுண்டில் போய் பார்க்குறவங்க விட இதில் பார்க்குற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்குலாம் ரொம்பவே பெட்டராக இருக்கும். பட் இந்தியாவுக்கு வருமா அப்படிங்கிறது தெரியல. இப்போ இதை வந்து ஸ்பெக்ஸ் போடுறவங்களாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பெக்ஸை கலட்டிட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு அதை பார்க்கறதுக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா ஸ்பெக்ஸ் போடுற சிலரையும் வச்சு நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெட்டராக இல்லை. பட் அவங்களுக்கு அந்த லென்ஸ் வந்து தனியாக கஸ்டமைஸ் பண்ணி நம்ம ஆர்டர் பண்ணிக்க முடியும். அதுவுமே யூஎஸ்ல இருந்து தான் நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். ஸோ ஒருவேளை நீங்கள் ஸ்பெக்ஸ் போடுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து இம்போர்ட் பண்ணிவிடுங்க. மற்றபடி இதில் மூவிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் பெட்டராக இருக்குது. பட் கேமிங்காக இவங்க பெருசாக இதை டெவலப் பண்ண மாதிரி தெரியல. பொதுவாக ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னாலே கேம்ஸ்க்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இதுவும் இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு கேமிங் தான் ஹை ப்ரையாரிட்டி அப்படின்னா இதோட மெட்டாகோஸ்ட் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். மற்றபடி மெட்டாகோஸ்டோட கம்பேர் பண்ணும்போது இதோட பிரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இது யூஎஸ்ல லான்ச் பண்ணதே கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக 3 லட்ச ரூபாய் வருது. இந்தியாவுக்கு வரும்போது எப்படி பார்த்தாலுமே ஐஃபோன் எப்படி பிரைஸ் அதிகமாக வருதோ அந்த மாதிரி தான் பிரைஸ் அதிகமாக வரும். பட் இந்தியாவுக்கு வருமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய டவுட்டாக தான் இருக்குது. ஒருவேளை வந்தது அப்படின்னா எல்லா ஆக்சஸும் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாங்கி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்களா இல்லையா? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.